Hi students, நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் சிமெட்ரி. எக்ஸசைஸ் 13.3 சால்வ் பண்றதுக்கு தேவையான கான்செப்ட் என்ன அப்படின்றதான் நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல மெயினா நம்ம வந்து பார்க்க போறது ரிஃப்ளெக்ஷன் அண்ட் சிமெட்ரி. சிமெட்ரி இதை பத்தி நம்ம ஏற்கனவே இன்ட்ரோடக்டரி கிளாஸஸ்ல வந்து பார்த்தாச்சு, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து மெயினா வந்து பார்க்க போறது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன். ஸோ ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னது? எதிரொலி, சரிங்களா? ஸோ இதை தான் பொதுவாக வந்து எதிரொலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து மேக்ஸ்ல நம்ம எப்படி அப்ளை பண்றோம், சரிங்களா, அப்படின்றதான் நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம், சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு லெட்டர் வந்து எடுத்துக்கிறேன், சரிங்களா? ஸோ லெட்டர் ஏ அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லெட்டர் ஏயை நான் என்ன பண்ண போறேன்னா, அதாவது ஒரு மிரர் முன்னாடி பிளேஸ் பண்ண போறேன். ஸோ இதுதான் மிரர். மிரர்னா என்னது? கண்ணாடி. ஸோ கண்ணாடி முன்னாடி நான் வந்து இந்த ஏயை வந்து பிளேஸ் பண்றேன். ஸோ பிளேஸ் பண்ணும்போது எனக்கு இந்த மிரர்ல என்ன ரிஃப்ளெக்ஷன் வந்து கிடைக்கும்? அதாவது இதே மாதிரி லெட்டர் ஏ வந்து கிடைக்கும், சரிங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஆப்ஜெக்டும் பார்க்க ஒரே மாதிரி வந்து இருக்கு, அதே மாதிரி ஆப்ஜெக்ட் மூலமா கிடைச்ச ரிஃப்ளெக்ஷன் இமேஜ் அதுவும் வந்து ஒரே மாதிரி வந்து இருக்கு, சரிங்களா? ஸோ தே ஆர் செட் டு பி இன் சிமெட்ரிக்கல். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கோடு இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதைத்தான் என்னன்னு வந்து சொல்றோம்? மிரர் லைன் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இதை வந்து மிரர் லைன் அப்படின்னு வந்து சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மூலமா என்ன தெரியுது? அதாவது இங்க எந்த விதமான லென்த்துக்கு சேஞ்சஸ் வந்து இல்ல. there is no change in length. அதே மாதிரி ஆங்கிளும் வந்து இதுல வந்து மாறல, சரிங்களா? இப்போ ஏ இந்த சைடோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர்னா இங்கேயும் வந்து 3 சென்டிமீட்டர் தான் வந்து இருக்கும். அதே மாதிரி இங்க 3 சென்டிமீட்டர்னா இங்கேயும் 3 சென்டிமீட்டர் தான் வந்து இருக்கு. இங்க 2 சென்டிமீட்டர்னா இங்கேயும் 2 சென்டிமீட்டர் தான் வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ நீங்க அளந்து பார்த்தா இதுதான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? அதாவது லென்த்ல சேஞ்ச் இல்ல, அதே மாதிரி ஆங்கிள் இங்க ஒரு டிகிரி என்ன இருக்கோ அதே டிகிரி தான் இங்கேயும் வந்து இருக்கு. அதே மாதிரி இங்க ஃபார்ம் ஆகிற டிகிரி தான் இங்க ஃபார்ம் ஆயிருக்கும், இங்க ஃபார்ம் ஆகிற டிகிரி தான் இங்க வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், சரிங்களா? ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? அதாவது லென்த்ல மாற்றம் இல்ல, அதே மாதிரி ஆங்கிள் வந்து மாற்றம் இல்ல, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிருக்க ஆல்பபெட் வந்து பாத்தீங்கன்னா ஏ. இதே இது பிக்கும் இதே மாதிரி சேமா கிடைக்குதா அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? இப்போ நான் வந்து பி அப்படின்ற ஆல்பபெட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இதே மாதிரி ஒரு மிரரை வந்து பிளேஸ் பண்றேன். ஸோ இப்போ மிரரை வந்து பிளேஸ் பண்ணும்போது எனக்கு எந்த மாதிரியான இமேஜ் கிடைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆன இமேஜை வந்து நீங்க வந்து கண்ணாடியில வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட், நம்ம என்ன யூஸ் பண்ணமோ அந்த பொருளை தான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது மூலமா கண்ணாடியில கிடைக்கிற ரிஃப்ளெக்ஷனை தான் நம்ம வந்து இமேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இதை வந்து மிரர் லைன் அப்படின்னு நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இங்க லெட்டர் பி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன வந்து தெரியுது? அதாவது லெட்டரே மாறி இருக்கு. இது வந்து பார்க்க வந்து சிமெட்ரிக்கலா வந்து இல்ல, சிமெட்ரிக்கலா வந்து இல்ல, சரிங்களா? சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? அதாவது எந்த ஒரு ஆப்ஜெக்ட வந்து வெர்டிக்கல் லைன் ஆஃப் சிமெட்ரி மூலமா, வெர்டிக்கல் லைன் ஆஃப் சிமெட்ரி, எந்த ஒரு ஆப்ஜெக்ட வெர்டிக்கல் லைன் ஆஃப் சிமெட்ரி மூலமா சிமெட்ரிக்கலா வந்து நம்மளால பிரிக்க முடியுதோ, சிமெட்ரிக்கலா பிரிக்க முடியுதோ அந்த ஆப்ஜெக்ட் தான் சிமெட்ரியா வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ ஹரிசாண்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி மூலமா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது கட்டாயம் வந்து சிமெட்ரிக்கலா இருக்கும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது, சரிங்களா? எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெர்டிக்கல் லைன் ஆஃப் சிமெட்ரி, ஒரு ஸ்மைலி வந்து எடுத்துக்கிறீங்க. இந்த ஸ்மைலிய நீங்க வந்து வெர்டிக்கல் லைன் ஆஃப் சிமெட்ரி மூலமா நீங்க வந்து ஈக்குவலா வந்து பிரிக்க முடியும், சரிங்களா? ஸோ அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் ரிஃப்ளெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதுவும் வந்து இந்த ஆப்ஜெக்ட் மாதிரியே தான் இருக்கும், சரிங்களா? ஒன்னே ஒண்ணுதான் டிஃபர் ஆகும். என்னன்னா லெஃப்ட் சைடு ஐ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் சைட்ல வந்து கிடைக்கும், ரைட் சைடு ஐ வந்து லெஃப்ட் சைட்ல வந்து கிடைக்கும். இந்த ஸ்மைல் வந்து இப்படி இருந்து இப்படி போகுதுன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருந்து இப்படி வரும். பட் ஆனா வந்து ஓவராலா வந்து பார்க்கும்போது இமேஜ் வந்து சிமிலரா தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும், சரிங்களா? ஸோ இதை வந்து நினைவுல வச்சுக்கணும்.